சிஎஸ்கே பிளேயிங் 12 நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த சேஞ்சஸ்லாம் நடந்தால் சிஎஸ்கே இந்த கேம் வின் பண்ணுவாங்க. ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அலாங் வித் தட் ருத்ராஜ் கைக்வாட் ரெண்டு பேருமே ஃபார்ம்லேயே கிடையாது. இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க கிளிக் ஆனால் கூட போதும் கைஸ். தென் 1 டவுனில் ஆயுஷ் மாத்ரே, 2 டவுனில் இன்ட்ரெஸ்டிங் நம்மளோட எல்ஐ சாமி அகெயின் திவால் ப்ரூவிஸ் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிட் ஆகிட்டாரு, டிசி கேமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாருன்னு சொல்கிறாங்க. வந்தால் நமக்கு பெரிய பெரிய பூஸ்டாக இருக்கும். ஃபாலோட் பை தட் பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல சர்ஃப்ராஸ் கான், கண்டிப்பாக அவர் எடுக்க முடியாது, அவர் இருக்கிற ஃபார்மில். தென் சிவம் தூபே அண்ட் நம்பர் 7ல பிரசாந்த் வீர் ஆர் கார்த்திக் சர்மா. இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க போகலாம். ஆஸ் அ பியூர் பேட்டராக போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவுக்கு போகலாம். ஏன்னா பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க பவுலிங் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா பிரசாந்த் வீருக்கு போகலாம். பட் கார்த்திக் சர்மா ஒரு நல்ல பிளேயர் தான். அவரோட டீம், அவரோட ஊரை சேர்ந்த ஒரு பிளேயர் முகுல் சௌத்ரி நேற்று தான் செம்ம நாக் ஆடினாரு. அதே மாதிரி அப்பா ஏதாவது ஒரு நாக் ஆடி கொடுத்தா கூட போதும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்பர் 8ல ஓவர்டன் கன்ஃபார்ம் சீல்டு. ஃபாலோட் பை தட் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. தென் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன். நாளைக்கு கேம் அகில் ஹுசைன் ஸ்டார்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் கைஸ் அகில் ஹுசைனை ஸ்டார்ட் பண்ணுறது. பிகாஸ் நம்மளோட பவுலிங் இவ்வளோ தான், இதுதான் இருக்குது, இதை வச்சு தான் ஏதாவது பட்டி டிங்கரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மேட் ஹென்ரிக்கு கொடுத்த வாய்ப்புகள் போதும், நன்றி வணக்கம். அவரை வச்சு அகைன் அரைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியலாக அகில் ஹுசைன் போகலாம். டவுன் தி ஆடுறது பேட்டிங் ஆட முடியும், யாரும் மறந்துடாதீங்க. இனிஷியலாக அந்த 1 ஃபிங்கர் ஆம் பால் போடுவார் கைஸ், ரொம்ப டெட்லியாக இருக்கும். ஸோ அகில் ஹுசைன் ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பாக அவர் வரலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நூர் அகமது அண்ட் அன்ஷுல் கம்போஜ், இதுதான் இவங்களோட பிளேயிங் ஒரு 12 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிவால் ப்ரூவிஸ் அண்ட் அகில் ஹுசைன் வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. எம்எஸ் தோனி கண்டிப்பாக விளையாட மாட்டார், விளையாடுவாருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அகெயின் அவர் ஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துருச்சு.